கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் மே மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி 2024 வருஷம் மே மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வார விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஒரு விசேஷம் சஷ்டி விரதம். இந்த 13ஆம் தேதிக்கு சஷ்டி விரதம் நம்ம அனுஷ்டிக்கிறோம். சஷ்டி விரதம் ஒரு அற்புதமான விரதம். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை நமக்கு பரிபூர்ணமாக தரக்கூடிய விரதம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறவாளுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு உபாயம் சஷ்டி விரதம் இருக்கிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உருவாகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கா. சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும்னு அந்த பழமொழி அதனால தான் வந்தது. அதனால சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிரிகள் தொந்தரவு இருக்குது, வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிற காலகட்டத்தில் எல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருந்தோம்னா நம்மை காப்பாற்றும் சஷ்டி விரதம். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இணைவு கிரகங்கள்ல இப்போ இருக்குது. பலரும் பயனர் இருக்கா, சார் செவ்வாய் ராகு இணைவு இருக்குது சாருங்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த செவ்வாய் ராகு இணைவு இருப்பதை கண்டு நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சஷ்டி விரதம் இருப்பது என்பது மிகப்பெரிய உயர்வுகளை நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணை வகுத்து கொடுக்கும். இந்த வாரத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 19ஆம் தேதி சர்வ ஏகாதசி. சர்வ ஏகாதசி அன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கணும். உடம்பு சுத்தமா, மனசு சுத்தமா இருக்கணும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார் வள்ளுவர். இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், சோப் போட்டு குளிச்சுடுறோம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் சுத்தமாகணும். என்ன பண்ணுறது? உள்ளம் சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்மை, உண்மையை பேசும்போது இந்த உடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்டிங் தேவைப்படுறது, அப்பப்போ விரதம் தேவைப்படுறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விரதங்களில் ஒன்றுதான் சர்வ ஏகாதசி. நாராயணன் நம்ம சரணாகதி அடைகிறோம். அப்படி அற்புதமான நாள் சர்வ ஏகாதசி. இந்த வாரம் வருது 19ஆம் தேதி. பயன்படுத்திக்கோங்க, விரதம் இருங்கோ, நன்மைகள் நடக்கும். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அஸ்தம் நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்ணுறார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த நன்மைகளை தரப்போகிறது. குறிப்பாக 13ஆம் தேதி அன்னைக்கு நல்ல பணவரவு வரக்கூடிய யோகம் உண்டு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு எஜுகேஷன் சம்பந்தமாக நமக்கு ஒரு தடை இருக்குன்னா அந்த நாளில் அந்த தடை நீங்கும். வியாபாரத்தில் ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்ல லாபமாக நடக்கும். அதே மாதிரி 14ஆம் தேதி எடுத்துட்டேன்னா அந்த நாளில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. 14ஆம் தேதி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்க போகிறது. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் 15ஆம் தேதி ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. படிப்புக்கு தேவையான எஜுகேஷன் லோன் கிடைக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
சில ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு தெரியும். அது அந்த நாளில் குரு பகவானை வழிபட்டேன்னா அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து நம்ம தப்பிச்சுக்கவும் முடியும். அன்றைக்கும் நல்ல கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பலருக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. சிலர் வேலையிலேருந்து இன்றைக்கி விஆர்எஸ் வாங்கிப்பீங்க. 17ஆம் தேதி பாருங்க, நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த வாரம் அதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கு. குடும்ப உறவுகள் நன்னா இருக்கும். அப்படி இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேன்மை இருக்கு. நீங்க 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா சூரிய பகவானுடைய பெயர்ச்சி அதுக்குள்ள நமக்கு நடந்துடுறது. சூரிய பகவானுடைய தனஸ்தானத்துக்கு வரார். அப்போ குடும்ப வருமானம் பெருகும், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் அப்போ கிடைக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். ஒரு ஹவுசிங் லோன் சம்பந்தமான விஷயங்கள், புதுசாக வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் அதிகரிக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அப்படி இந்த வாரம் உங்களுக்கு அமையிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வாராகி அம்மனை வழிபடணும். வாராகி அம்மன் வழிபாடு பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக அமைகிறது. அதுக்கு காரணம் ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை இருக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் வரக்கூடிய செய்திகள் வரும். அடுத்த கட்ட முன்னேற்றம் உங்கள் குடும்பத்துடைய ஃபினான்ஸ் கூட போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் நிறைய இடங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சிலருக்கு வருமானம் பெருகும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆனால் குடும்பத்தில் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம். அது மறுக்க முடியாது. ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு மன உளைச்சல் அது இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு போகும். ஆனால் குரு பகவான் உடைய அனுக்கிரகத்தினால பணப்புழக்கம் இப்போ பெருசாக. கட்டிய மனைவிக்கு சில வருத்தங்கள் இருக்கும். உங்கள் கட்டிய மனைவியோ ரிஷபராசிக்காரருடைய கணவன்மார்களுக்கோ சில மன வருத்தங்களும் சில கலக்கங்களும் இருக்கும். கணவருடைய உடல் நலத்திலும் இப்போ கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், அதுவும் முக்கியம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கலைஞர்களுக்கு இப்போது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா கிடைக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான வாரமாக, உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு நியூ சான்சஸ் இப்போ கிடைக்கும். ஒவ்வொரு துறையிலும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நல்ல வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு மயிலம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டங்கள் பெருகும். மயிலம் முருகன் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ நிலவ போகிறது. புதன் பகவான் மிகுந்த அனுக்கிரகம் பண்ண போறார். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் பாருங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக்குவதற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அம்மானால சிலருக்கு மனசு கஷ்டம். நம்ம தாயை சரியாக கவனிச்சுக்க முடியலையே, நம்ம தாய்க்கு சரியாக சோறு போட முடியலையே, நம்ம தாய் வெளிநாட்டில் இருக்காளே, நாம் வெளிநாட்டில் இருக்கோம், நம்முடைய தாய் இந்திய தேசத்தில் இருக்கா, அவளை நம்ம சரியாக கவனிச்சிக்க முடியலையே, இப்படிங்கிற மனதில் வருத்தம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எல்லாருக்கும் வருத்தம் தீரும் நல்ல காலம். மாத்ரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் அப்படிங்கிறதுனால தாயாருடைய உடல் நலம் சீராகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இப்போ சரி பண்ணுவீங்க. 4வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார்.
வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இப்போ சரியாகும். ஒரு நிவர்த்தி பண்ணுவீங்க. பணம், வீடு விஷயத்திற்காக பணம் அதிகம் செலவழிப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் போன்ற விஷயத்திற்காக பணம் செலவழிப்பீங்க. வெளிநாட்டு பயணத்திற்காக பணம் செலவழிப்பீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக பணம் செலவழிப்பீங்க. தங்கம் வாங்குவீர்கள் நிறைய பேர். அந்த யோகம் இப்போ இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம், சந்தோஷமான முன்னேற்றமும், கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். இது எல்லாமே நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருப்பது புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரம் நல்ல வாரம். பெண்களுக்கு மிகுந்த யோகங்கள் தேடி வரும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப வாழ்க்கை நன்னா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். பால் வண்ணநாதரை வழிபடுங்கோ, நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான வாரமா இருக்க போறது. நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேற போறது. ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஆசைப்பட்டீங்க, நான் ஃபாரின் போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாரின் போகிற விஷயங்கள் இப்போ நிறைவாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையும். ஒரு படிப்பு சம்பந்தமான உங்களுடைய முயற்சி, ஒரு எஜுகேஷனல் லோன் கிடைக்கணும்னு நினைச்சீங்க, சக்ஸஸ் ஆகும். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்புகள் கூடி வரும். பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கடகராசிக்காரர்களுக்கு மறையும். புதுசாக வேலை தேடுறீங்க வச்சுக்கிடுங்களேன், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு. எங்கே? நம்மளுடைய லாபஸ்தானத்தில் நல்ல தன லாபம். சூரியன் நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு. ஆகவே நல்ல தன லாபம். இந்த குரு சூரியன் சேர்க்கை நமக்கு மிகப்பெரிய தன லாபத்தை, காசு பணம் வருமானத்தை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. புதியதாக சாதனைகள் படைப்பார்கள். புதிய விஞ்ஞானிகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகக்கூடிய நேரம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பல புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பல புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற செல்போன், பல மாற்றங்கள் அதில் வரப்போகுது. ஏஐ டெக்னாலஜி இருக்கு பாருங்க, அந்த டெக்னாலஜினால பல மாற்றங்கள் நம்ம வாழ்வியலில் ஏற்பட போகிறது. இதெல்லாம் குரு பயிற்சி நமக்கு தரப்போகிற அற்புதங்கள். பெண்கள் பல உயர் பதவிகளுக்கு வரப்போகிறார்கள். நம்ம பல நிகழ்ச்சிகள் அதை சுட்டி காட்டி இருக்கோம். நம்மளுடைய பணம் எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உருவாக போகிறது. நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் காத்துருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. அவளை வழிபடணும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை வழிபட எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை எங்க இருந்தாலும் போய் வழிபடலாம். அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை, அவளை வழிபாடு செய்யலாம். மகிஷாசுர மர்த்தினியை வழிபடணும். மகிடன் என்ற அசுரனை அழித்ததனால் அவ மகிஷாசுர மர்த்தினி. அந்த துர்க்கையை வழிபாடு செய்யணும். சார், நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நெட்லேருந்து அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. சகோதரனுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறோம், அது செல்ஃப் டிரைவிங்கில் போகிறோம்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். சிம்மராசிக்காரர்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது இப்போ நல்லது. காசு பணம் வருமானம் பெருகக்கூடிய நேரம். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ பலருக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு
மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள் மறையும். இதுவரைக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். உங்கள் குடும்பத்தாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இப்போ உண்டு. பிஸ்னஸில் அந்நிய நாடு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு, இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல வளர்ச்சி காத்துருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் சித்திக்கிறது. நல்ல நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் இருக்கு பாருங்க. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இந்த வாரம் பயணத்தை துவக்குகிறார். குருவுடைய சாரத்தில் இந்த வார பயணம் துவங்கிறது. அப்போ இந்த வாரமே ரொம்ப நன்னா இருக்க போகிறது. காரணம், குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பெறுகிறது. நல்ல சான்ஸ் கிடைக்கிறது. வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவா. நீங்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் செய்வீர்கள். வெளிநாட்டில் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறவிலும் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல சுக்கிரன். நாம் ஒன்று நினைச்சா நம்ம ஒய்ஃப் இன்னொன்று நினைப்பா, இல்லை ஒய்ஃப் ஒன்று நினைச்சா நாம் வேறுபட்டு நினைக்க போகிறோம். இப்படி மாறுபட்ட கருத்து. அப்போ குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்கள் பாதிப்பு சிலருக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்கிற சூழலும் பலருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்கள் கவனத்தை சிதறடித்து உங்கள் பிஸ்னஸை பாழ் செய்வதற்கு சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. கெடுக்கிறதுக்கு, பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். கவனமாக இருக்கும். கலைஞர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை அப்பர். நெல்லையப்பனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளையும் நெல்லையப்பர் அனுக்கிரகம் செய்வார். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு வாரம். முதல் அனுகூலம், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. வேலை இல்லாத பல துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். இது ஒரு அனுகூலமான விஷயம். ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இது ஒரு நல்ல யோகம். கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். நீங்கள் கொடுத்த பணத்தை கைமாத்தாக பணம் தரேன், நீ போட்டிருக்கிற நகையை கொடு, நான் திரும்ப தரேன் அப்படிலாம் சொல்லி பலர் ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகளை அணிஞ்சுண்டு வெளியிடத்துக்கு செல்கிற போது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் புதனுடைய பார்வை உங்களை மிக பொலிவடைய செய்ய போகிறது. உங்கள் அழகை அதிகரிக்க போகிறது. கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. நிறைய பேருக்கு கல்யாண விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை நிலவுகிறது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். செந்தூர் முருகனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவங்கி லாபஸ்தானத்தில் நிறைவு பண்றார். எவ்வளோ அருமையான வாரமாக இருக்கும். ரொம்ப பாக்கியமாக இருக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க இந்த வாரம்.
உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்ற போகிறது. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வார துவக்க நாள் என்று வருகிறார். 7ஆம் இடத்துல அவருக்கு சாரம் கொடுத்த குரு அவர் உங்களை பார்க்குறார். ரொம்ப நாளாக கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள் இப்போ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவா. ஏன் எனக்கு லேட் பண்ணிட்டு கல்யாணத்துலன்னு உங்கள் வீட்டு பிள்ளைகள் இப்போ கேட்பா. ஸோ கல்யாணம் கூடி வர போகிறது, குடும்பத்தில் கெட்டி மேளம் முழங்க போகிறது. எந்தெந்த குடும்பங்களில் உறவினர்கள் சரியில்லாமல் இருந்ததோ, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சில குடும்பங்களில் சந்தோஷம் கிடையாது, சண்டை தான் எப்போ பார்த்தாலும். ஒருத்தரை கண்டா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. நவக்கிரகம், நாங்கள் நவக்கிரகம் அப்படின்னு ஒன்று பார்க்காது, ஒன்று பேசாது, நவக்கிரகம் அப்படி இருப்பா. இப்போ அந்த குடும்பங்களில் ஒற்றுமை வரப்போகிறது குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே. உங்களுடைய பண வருமானங்கள் பெருகும், வெளிநாட்டு வருமானம் வரும். 2வது கல்யாணத்துக்கு காத்திருக்கேன் சார், எனக்கு முதல் கல்யாணம் அது விவாகரத்து ஆகிடுத்து, பிரிஞ்சு போயிட்டோம், 2வது கல்யாணத்துக்கு காத்துருக்கிறோங்கிற வாழ்க்கை 2வது திருமணம் கைகூட போகிறது. உங்களுக்கு எதிரான கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகிறது, உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது. வேலை தேடுற யங்ஸ்டர்ஸுக்கு இது நல்ல பீரியடாக இருக்குது. கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் இருக்குது, அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துடைய முதல் 3 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக கழிக்கணும். குறிப்பாக 13, 14, 15 தேதிகளில் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். ராமபிரானை இந்த நாட்களில் அவருடைய மந்திரம் சொல்லி சொல்லி அவர் கருணை வேண்டும் என்று கேட்பது மிகச்சிறந்தது. யாருக்காவது வாழ்க்கையில் ஒரு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ராம மந்திரத்தை விடாமல் சொல்வது. அது எந்த ராசிக்காராக வேணா இருக்கட்டும். தொடர்ச்சியாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு சார், எனக்கு என் பிரச்சனைகள் நீங்கணும், நான் என்ன பண்ணணும், குடும்ப கஷ்டங்கள் என்னால் தாங்க முடியலைன்னு நினைக்கிறவா ஸ்ரீராம ஜெயம் எழுத துவங்கணும். தினந்தோறும் நோட்டு போட்டு எழுதிட்டே இருக்கணும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு டெய்லி 108 முறை எழுதணும். எழுத 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 நம்முடைய பாவங்கள் கரையும், துன்பங்கள் கரையும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். 16ஆம் தேதியிலிருந்து பல நன்மைகள் நடக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதுசாக உத்தியோகம் கிடைக்க போகிறது, எதிர்பார்க்கிற அரசு வேலை கிடைக்க போகிறது, நன்னா சம்பாத்தியம் அமைய போகிறது, பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த வாரம் காத்திருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு ஒரு யோகமான வாரம் இது. நல்ல வருமானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முப்பாத்தம்மன். முப்பாத்தம்மனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க குரு பகவானுடைய அருள்னால உங்களுக்கு நல்ல வருமானம் பெருக போகிறது. எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்தும் குழந்தை பாக்கியம் அமையலை அப்படின்னு நினைச்சவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போகிறது. ஏற்கனவே கொடுத்திருந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற கவலையில் இருக்கிறதே, உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரப்போகிறது. உடல் நலத்தில் பேக் பெயின், கழுத்து சம்பந்தமான வலிகள், இடுப்புக்கு கீழே வலிகள், இதெல்லாம் பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். செயற்கை முறை கருத்தரித்தல நாடியவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இப்போ உண்டாகும். இந்த வாரத்தில் பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு காத்துருக்கு.
போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும். சிலருக்கு போக்குவரத்து துறையினரால், காவல்துறையினரால் ஒரு சிறு ஃபைன் விதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்து விதிகளை மதித்து நடங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கம்யூனிகேஷன் மிக கிளாரிட்டியோடு இருக்கட்டும். உங்களுடைய பேச்சு சிலருக்கு கோபத்தை வரவழைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் கருத்து கோபத்தை விளைவிக்கலாம். பொதுமக்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய எந்த கருத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விபூதி பிள்ளையார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய விபூதி பிள்ளையாருக்கு, அவருக்கு விபூதியை தலையிலே கொட்டி அந்த விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொண்டு, விநாயகப் பெருமானே உன் அருளுக்காக நான் காத்திருக்கிறேனப்பா அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் மனமுருகி வேண்டினால் எல்லா நன்மையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிடில் ஏஜில் வேலை பறிபோன வாழ்க்கும் இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் பயணங்களை தவிர்த்திடணும். இந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி பயணங்களை தவிர்க்கணும். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். பயணங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் கூடுதல் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். யாருடன் போர் கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு கம்பன் ராமாயணத்தில் சொல்றார் பாருங்க. அந்த மாதிரி யார்த்தையும் சண்டை போடாமல் இருந்தேன்னா உங்களுடைய புகழ் பெருகும். சண்டை போட்டேன்னா நீங்கள் சேர்த்து வச்ச அவ்வளவு நல்ல பேரும் கெட்டுப்போகும். கும்பராசிக்காரர்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு, அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சார், எனக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடியாக இருக்கே, வாய் விட்டு என்னால் சொல்லக்கூட கூடாதுங்கிறே, நான் என்ன பண்ணுறதுன்னு பலர் கேட்குறேன். இந்த நேரத்தில் பொறுமை காத்தல்ங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறதுனால வேலை விட்டு போயிடுமே. ஸோ வேலையை கவனமாக பார்த்துக்கிறதும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அவசியம். புதிய கடன் வாங்காமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உண்டு. கடன் வாங்க வைக்கும், கடன் வாங்க வைத்து சிக்கலில் உங்களை மாட்டி விடும். இந்த காலம் அப்படி இருக்கு. கும்பராசிக்கு கடன் வாங்குவதை அறவே தவறுங்கள். பிஸ்னஸில் உங்களுடைய பேரம் பேசக்கூடிய தன்மை, வாடிக்கையாளரை கவர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை பெருக போகிறது. அது பெருகி உங்களுக்கு நல்லா லாபம் தரும். நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை வீரன். மதுரை வீரனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுள் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் இப்போ ராசியில் உட்கார்ந்து இருக்கார். கூடவே ராகு சேர்ந்து இருக்காரு சார். உண்மைதான். தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாரத்தில் ஏழை எளியோருக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும். குறிப்பாக செந்துவரை, துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தானமாக கொடுப்பது என்பது மிக நல்லது. சிறுதானியங்களில் உணவு செய்து சாப்பிடுவதும் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பல பிரச்சனைகள் நீங்கும், கிரக கோளாறுகள் நீங்கும். நவதானியங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் உணவில் ஒரு நவதானிய அடை செய்து சாப்பிடுங்கள். அவ்வளவு நன்மைகள் உருவாகும். புதுசாக வீடு மனை வாங்குற யோகம் பலருக்கு இப்போ வரப்போகுது. அப்படி வந்துடுதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடிய அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் எதுலையும் இறங்காதீங்க. தந்தை வர்க்கத்தாருடைய உடல் நலத்தில் சில இடங்களில் சில பாதிப்புகள் இருக்கலாம். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். வேலை மாற்றங்கள் அமையும். பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி வரும்.
கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோவில் சங்கரனைனார். அரியும் சிவனும் ஒன்றும் அப்படின்னு சொன்ன கோவில்லையே அந்த கோவில். அந்த கோவிலில் போய் சங்கரனைனார் கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும்.